வரும் 21ஆம் தேதி வரை உள் தமிழகத்தில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கும். கடலோர தமிழகத்தில் வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் ஜூலை 23 வரை மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இன்றும் நாளையும் வட கடலோர தமிழ்நாட்டில் இடிமின்னல் பலத்த காற்றுடன் மழைக்கு வாய்ப்பு. கொல்லிமலையில் உள்ள ஆகாய கங்கை அருவிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை. போதிய மழையின்றி வறண்டதால் வனத்துறை நடவடிக்கை. மேகமலை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. சீரமைப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதால் வனத்துறை உத்தரவு. அசாமின் லாங் சோகாங்து சுற்றுலா தலத்தில் கனமழை காரணமாக திடீர் வெள்ளப்பெருக்கு. நடு ஆற்றில் சிக்கி தவித்த சுற்றுலா பயணிகள் 8 பேர் பத்திரமாக மீட்பு. தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்தது. சென்னையில் கடந்த 2 நாட்களில் தங்கம் சவரனுக்கு 640 ரூபாய் சரிவு. வெள்ளி விலை கிலோவுக்கு 5000 ரூபாய் சரிவு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 235 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாட்டில் ஒரே நாளில் 47 கோடியே 22 லட்சம் யூனிட்டுகள் மின் நுகர்வு. ஜூலை மாதத்திலும் கோடை வெப்பம் தொடர்வதால் புதிய உச்சம் தொட்ட மின் நுகர்வு. இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவையை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. ஜிந்த் சோனிபத் வழித்தடத்தில் முதல் பயணத்தை தொடங்கிய ஹைட்ரஜன் ரயில். உள்நாட்டு தொழில்நுட்பத்துடன் சென்னை ICF-இல் தயாரிக்கப்பட்ட ஹைட்ரஜன் ரயில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பசுமை போக்குவரத்து. 10 பெட்டிகளில் 2600 பேர் பயணிக்கும் வகையில் வசதிகள். சென்னை பெங்களூரு புல்லட் ரயில் திட்டத்தில் முக்கிய முன்னேற்றம். 306.2 கிலோமீட்டர் ரயில் பாதை கட்டுமானத்துக்கு முந்தைய பணிகளுக்கான டெண்டர்களை வெளியிட்ட மத்திய அரசு. தமிழ்நாடு முழுவதும் மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பு தொடக்கம். வரும் 31ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலம் பொதுமக்களை சுய விவரங்களை பதிவு செய்து கொள்ளலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பங்கேற்க வேண்டும் என தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆளுநர் அர்லேக்கர் வேண்டுகோள். ஆதார் அடிப்படையிலான கொள்கை உருவாக்கம் வளர்ச்சி திட்டங்களுக்கு உதவும் என கருத்து. சுய கணக்கெடுப்பு மூலம் நாட்டின் முன்னேற்றத்தில் பங்களிப்போம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து ஆவின் பால் பாக்கெட்டுகளில் விழிப்புணர்வு. நகராட்சி நிர்வாகத்துறையின் 50 குறுகிய கால டெண்டர்களை ரத்து செய்தது தமிழ்நாடு அரசு. உரிய விதிகளை பின்பற்றாமல் டெண்டர்கள் வெளியிடப்பட்டதால் நடவடிக்கை. ஜனவரி முதல் ஏப்ரல் வரை 1,41,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களை ஏற்றுமதி செய்த தமிழ்நாடு.
நாட்டின் ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் 14.21% பங்களிப்புடன் மாநிலங்களின் பட்டியலில் 3வது இடம். சென்னையில் 11 லட்சம் ரூபாய் கள்ளநோட்டு பிடிபட்ட விவகாரத்தில் மேலும் ஒருவர் கைது. நேற்று 2 கைதான நிலையில் மலேசியாவைச் சேர்ந்த பெண்ணை கைது செய்தது திருவல்லிக்கேணி போலீஸ். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவதற்கான சுற்றுச்சூழல் அனுமதி ரத்து செய்யப்பட்டதற்கு எதிரான வழக்கு. கட்டுமான நிறுவனங்களின் மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். MBBS, BDS படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க ஜூலை 23ஆம் தேதியே கடைசி நாள். காலக்கெடு நீட்டிக்கப்படாது என்றும் மருத்துவ கல்வி இயக்ககம் அறிவிப்பு. சென்னையில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பினர் கண்களில் சிவப்பு துணி கட்டிக்கொண்டு போராட்டம். இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பணி வழங்க கோரிக்கை. பள்ளி கல்விக்கான சமக்கர சிக்ஷா திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கான மொத்த நிதி ஒதுக்கீடு தொடர்ந்து 2வது ஆண்டாக சரிவு. கடந்த ஆண்டு 2773 கோடியே 57 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் நடப்பு கல்வியாண்டில் 2469 கோடியே 37 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு. இந்திய விடுதலை மக்களின் உரிமை வாழ்வுக்கு தங்களது இன்னுயிரை இந்த தியாகிகளுக்கு வீரவணக்கம் என முதல்வர் விஜய் பதிவு. மனித நேயமும் நாட்டுப்பற்றும் கொண்ட புதிய சமுதாயத்தை உருவாக்கிடுவோம் என அழைப்பு. பழனி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் நில மோசடி தொடர்பாக விசாரணை நடத்தும் சிபிசிஐடி எஸ்பி. வழக்கு தொடர்ந்த முருகானந்தம் உட்பட அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் விசாரணை. பழனி கோயில் நில முறைகேட்டில் அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்கு தொடர்பு இல்லை. சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். எந்த விதத்திலும் இதில் அரசுலயோ அரசு சார்ந்த எந்த அதிகார மையத்திலயோ யாருக்கும் தொடர்பு கிடையாது. 100% இதுல விசாரணை பெரிய லெவல் எந்த லெவல்ல வேணாலும் விசாரணை நடத்தப்படும். யாரு சம்பந்தப்பட்டிருந்தாலும் கண்டிப்பா கைது செய்யப்பட்டுருவாங்க. பழனி நில மோசடி விவகாரத்தில் அறநிலையத்துறை அமைச்சர் விளக்கம் ஏற்புடையது அல்ல. திட்டமிட்ட சதி நடந்துள்ளதாக திமுக முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் குற்றச்சாட்டு. கோயில் கட்டுப்பாட்டில் இருந்த கார் பார்க்கிங் செய்து கொண்டிருந்த நிலத்தை திடீரென தனியார் இருவர் பெயரில் பதிவு செய்யப்பட்டிருப்பது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இதற்கு பின்னால் ஒரு சதி இருக்கிறது. பழனிக்கு மொட்டை போட செல்வார்கள், ஆனால் பழனிக்கே மொட்டை போட்ட ஆட்சி விஜய் ஆட்சி. பழனி நில மோசடி விவகாரத்தில் திமுக முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் கடும் விமர்சனம். பழனிக்கு மொட்டை போடுவாங்கன்னு தான் நம்மலாம் பார்த்தோம். பழனிக்கே மொட்டை போட்ட ஆட்சி விஜய் ஆட்சி. இன்னைக்கு நாட்டு மக்களுடைய முகத்தில் இன்னைக்கு விபூதி அடிச்சிருக்கிறாங்க. நான் கேட்கக்கூடிய கேள்வி எல்லாம், அதிகாரிகளை காப்பாற்றுவதற்கு இந்த அமைச்சர்கள் முன்வந்து வாலண்டரியா பேட்டி கொடுக்குறாங்க. அறியாமையின் காரணமாக செஞ்சிட்டோன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? எவ்ரிதிங் இஸ் இன் ஆர்டர் ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அதிமுகவின் 6 எம்எல்ஏக்கள் ராஜினாமா விவகாரத்தில் தாவேக குதிரை பேரம் என குற்றச்சாட்டு. அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, இன்பதுரை எம்பி ஆகியோர் டிஜிபியிடம் புகார். லஞ்ச ஒழிப்புத் துறையின் மூலமாக தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த தவறுகளை, குதிரை பேர ஊழல்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக மனு கொடுத்து விட்டு வந்திருக்கிறோம். அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதற்காக இன்றைக்கு மீண்டும் தமிழக காவல்துறை தலைவரிடத்திலே மனு வழங்கியது. 1993 தன் மீது திட்டமிட்டு சுமத்தப்பட்ட கொலை பழியை போன்று
திமுக தலைமை குற்றச்சாட்டை தொடுத்துள்ளதாக வைகோ காட்டம். வைகோ குறித்து முன்னாள் முதல்வர் கருணாநிதி எழுதிய நினைவலைகளை முரசொலி வெளியிட்டதை சுட்டிக்காட்டி அறிக்கை. அரசியல் வாழ்க்கையில் இரு தவறுகளை செய்துவிட்டதாக கூறும் மதிமுக பொதுச் செயலர் வைகோ 2006 அதிமுகவுடனும் 2017 திமுகவுடனும் கூட்டணி வைத்தது தவறு என பரபரப்பு அறிக்கை. நாகர்கோவில் சிறையில் அடித்துக் கொல்லப்பட்ட சபரிவர்மனின் உடலை வாங்க 5வது நாளாக உறவினர்கள் மறுப்பு. பிரேத பரிசோதனை அறிக்கையை ஆய்வு செய்த பிறகு அடுத்த கட்ட முடிவு எடுக்கப்படும் என்றும் திட்டவட்டம். புதிய தாவேக ஆட்சியை மதிப்பிட 2 மாதங்கள் போதாது என்றாலும் குற்றங்கள் குறையாமல் இருப்பது ஆபத்தானது. குற்ற விகிதத்தை குறைக்க அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் எம்பி சுப்பராயன் வலியுறுத்தல். 2 மாத காலம் என்பது ஒரு போதுமான காலம் அல்ல. ஒரு ஆட்சியை மதிப்பீடு செய்வதற்குரிய காலம் என்று கருதிவிட முடியாது. தேர்தல் பிரச்சார காலத்தில் இத்தகைய நடவடிக்கைகளை கடுமையாக எதிர்த்து கருத்துக்களை மக்கள் முன்வைத்த தாவேக அரசு இதை அக்கறைபூர்வமாக பரிசீலிக்க வேண்டும். கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் திமுக காங்கிரஸ் கவுன்சிலர்களிடையே கைகலப்பு. காங்கிரஸ் கவுன்சிலர் காயத்ரியை சஸ்பெண்ட் செய்து திமுகவை சேர்ந்த மேயர் ரங்கநாயகி உத்தரவு. கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உள்ள அம்மா உணவகத்தில் அமைச்சர் அருண்ராஜ் ஆய்வு. எலுமிச்சை சாதத்தை சாப்பிட்டு பார்த்த நிலையில் தயிர் சாதமும் வழங்க நடவடிக்கை எடுக்க உத்தரவு. சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் அதி அழுத்த பிராணவாயு சிகிச்சை மையம் தொடக்கம். தொலைக்காட்சியில் படம் பார்த்து கொண்டே சிகிச்சை பெறும் வசதி. கொள்முதல் நிலையங்களில் குவிந்து கிடக்கும் நெல் மூட்டைகள் உடனடியாக கிடங்குகளுக்கு கொண்டு சென்று கொள்முதலை வேகப்படுத்த அன்புமணி வலியுறுத்தல். தொகுதி மறுசீரமைப்பு எதிர்ப்பில் உறுதியாக இருப்பதாக காங்கிரஸ் விளக்கம். மக்களவையில் தற்போதைய உறுப்பினர்கள் எண்ணிக்கையிலேயே மகளிருக்கு இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என ஜெயராம் ரமேஷ் வலியுறுத்தல். மசோதாவின் உள்ளடக்கங்களின் அடிப்படையில் தொகுதி மறுவரையறை குறித்து திமுக முடிவு செய்யும். தென் மாநிலங்களின் நலன்களுக்கு எதிராக இருந்தால் திமுக எதிர்க்கும் என்றும் RS பாரதி திட்டவட்டம். டெல்லி ஜந்தர் மந்தரில் சுற்றுச்சூழல் ஆர்வலர் சோனம் வாங்சுக் 20வது நாளாக உண்ணாவிரதம். 9 கிலோவுக்கு மேல் எடை குறைந்துள்ளதால் உடல் உறுப்புகள் பாதிக்கப்படும் அபாயம். உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட சோனம் வாங்சுக்கிடம் மத்திய அரசு கோரிக்கை விடுக்க வேண்டும். ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா வலியுறுத்தல். ஜூலை 20ஆம் தேதி வரை எப்படியாவது உயிரோடு இருப்பேன் என சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் நம்பிக்கை. பேரணி வெற்றி பெற மக்கள் திரளாக வராவிட்டால் பேயாக திரும்பி வருவேன் என்றும் வேடிக்கை. மேற்கு வங்கத்தின் முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் பள்ளி வாகனம் மீது ரயில் மோதி கோர விபத்து. 2 பள்ளி மாணவர்கள் உட்பட 3 பேர் உயிரிழப்பு.
பிரதமர் நெதன்யாகுவின் ஆட்சி காலம் நிறைவடைந்ததை அடுத்து இஸ்ரேல் நாடாளுமன்றம் கலைப்பு. அக்டோபர் 27ஆம் தேதி இஸ்ரேலில் பொது தேர்தல். சீனாவின் சோங்கிங் பகுதியில் பயங்கர நிலச்சரிவு. குடியிருப்பு கட்டடங்கள், வணிக வளாகங்கள் மீது பாறைகள், மண் சரிந்ததில் பலர் இடிபாடுகளுக்குள் சிக்கியதால் பதற்றம். பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் கருணை கொலை மசோதா நிறைவேற்றம். 291 வாக்குகள் ஆதரவுடன் கருணை கொலைக்கு சட்டப்பூர்வ அனுமதி.